ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லாம் என்ன பண்ணுறீங்க? நான் முந்தா நேற்று ஃப்ரூட்டெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் அதை கொஞ்சம் தம்பிக்கு உரித்து கொடுத்தேன். நேற்று ஜூஸ் போட்டும் கொடுத்துட்டேன். மிச்சம் இருந்த பழத்தை சரி கொஞ்சம் வாடுற மாதிரி ஆயிடுச்சு, மாதுளம்பழம்லாம். சரி அதனால் அதெல்லாம் கொஞ்சம் உரித்து வச்சிடலாம், சாயந்தரம் சாப்பிடுவான். அதுக்காக பாருங்கள், இளநீ நேற்று 2 வாங்கிட்டு வந்தாங்க. 2 நான் குடிச்சிட்டேன், இன்னும் 2 இருக்குது. இன்றைக்கி அது குடிக்கணும். நீங்களும் இந்த வெயிலுக்கு நிறைய இளநீ குடிங்க. கொஞ்சம் கொஞ்சம் அந்த லிக்விடாக இருக்கிற ஃபுட்டு கொஞ்சம் நிறைய எடுத்துக்கோங்க. தண்ணி நிறைய குடிங்க. ஆனால் இன்னொரு விஷயம் எனக்கு பார்க்கும்போது கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ காய்கடைங்களில், பழக்கடைகளில் நிறைய கூட்டம். எல்லாருமே இப்போ வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்லலாம் யோசிப்பாங்க, ஐயோ அவ்வளோ காசு கொடுத்து நம்ம வாங்கி சாப்பிட்ணுமா, அதை போட அது போனால் போயிட்டு போகுது, வேணாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு யோசிப்பாங்க. ஆனால் இப்போ அதெல்லாம் தவிர்த்துட்டு ஜனங்க நம்ம உடம்புக்கு நல்லது எது, நம்மளுக்கு இது சாப்பிட்டா நம்மளுக்கு நல்லாயிருக்கும், நம்ம சாப்பிட்டே ஆகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. அது ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய விஷயந்தான். ஏன்னா நம்ம உடம்புக்கு எது நல்லதுன்னு தெரியும் போது அதை செஞ்சுக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை இல்லையா? நிறைய வெயில் ஒன்றும் இருக்க ஜாஸ்தி ஆக போகுது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் நான் உடம்பை பார்த்துக்கோங்க. நிறைய தண்ணி குடிங்க. இளநீ எல்லாம் கொஞ்சம் அடிக்கடி குடிக்க ஆரம்பிங்க. எனக்கு சளி தான் பிடிச்சிருக்கு, இருந்தாலும் நான் குடிச்சிடுவேன். மத்தியானம் டைமில் குடிப்பேன். ஆனால் என்ன பண்ணுறது சொல்லுங்கள், நம்மளுக்கு ஹீட் ஆனால் நம்மளுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லையா? அதனால் நீங்களும் கொஞ்சம் உடம்ப பத்திரமா பார்த்துக்கோங்க. ஹோட்டலில் பெரும்பாலும் சாப்பிடாதீங்க இந்த வெயில் காலத்தில். ஏன்னா எந்த காலத்துலையுமே சாப்பிடக்கூடாது தான், இருந்தாலும் தவிர்க்க முடியாததுனால நம்ம சாப்பிட்டு தான் ஆகணுன்ற மாதிரி ஆகிட்டோம். ஆசைப்பட்டு சாப்பிடும் போது ஏதோ ஒரு மாதத்துக்கு ஒரு நாளோ ஒரு 15 நாளைக்கு ஒரு நாளோ போய் சாப்பிடுங்க. பெரும்பாலும் வீட்லேயே செஞ்சு சாப்பிட பழகுங்க. ஹோட்டலுக்கு ஜாஸ்தி போகாதீங்க. ஏன்னா நம்மளே இந்த யூடியூப்லலாம் பார்த்தா ஏன்டா இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க, மனுஷங்களோட உயிர் மேலே கொஞ்சம் கூட அக்கறை இல்லையேன்ற மாதிரி வருத்தமாக இருக்குது. இருந்தாலும் என்ன பண்ணுறது, நம்ம அவங்கள போய் நம்ம ஒன்றும் கேட்க முடியாது இல்லையா? நம்மளோட உடம்புக்கு நம்ம தான் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதனால் ஹோட்டலில் போய் சாப்பிட்றது இப்போ இந்த வெயில் காலத்துக்கெல்லாம் ரொம்ப குறைச்சிக்கோங்க. நான்வெஜ் கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுங்க. நான்வெஜ்ஜெல்லாம் கொஞ்சம் கம்மியாக எடுத்து சாப்பிடுங்க. வெஜிடபிள், கீரை அதெல்லாம் கொஞ்சம் நிறைய எடுத்துக்கோங்க. இளநீ பெரும்பாலும் ஜாஸ்தி குடிங்க. தண்ணி நிறைய குடிங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நான் சொல்கிறது ஏதாவது தப்பாக இருந்தால் சாரி. எனக்கு தோணுனதை நான் சொல்கிறேன். நான் ரொட்டீனாக பண்ணுற வேலையை தான் உங்களுக்கு நான் ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் அந்த மாதிரியெல்லாம் வாங்கி சாப்பிடுங்க. நீங்கள் என்னென்ன பழம் வாங்கி சாப்பிடுவீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.